ஹை வியூவர்ஸ், பணம் ஈஸியாக எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 வழியை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த 3 வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எப்படி நீங்கள் காசு சம்பாதிக்கலான்றதை நீங்களே கற்றுக்குவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அது என்ன வழின்னு சொல்லிட்டு விரிவாக பார்க்கலாம். முதல் வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டைமை செலவு பண்ணி அதனால் நீங்கள் சம்பாதிக்கிறது ஒரு வழி. ரெண்டாவது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அந்த பணத்தை வச்சு இன்னும் பணம் சம்பாதிக்கிறது தான் இரண்டாவது வழி. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு தேவையானதுக்கு அப்புறம் இருக்கிற மணியை சும்மா பாக்கெட்லேயோ வீட்லேயோ வைக்கிறதுனால எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஸோ அதை நல்ல விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஷேர் மார்க்கெட்டு, ஆன்லைனு இன்வெஸ்ட்மெண்ட்டில் செக்யூரிட்டியாக இருக்கிற ஒரு முதலீடு செய்யுங்கன்னா அது உங்களுக்கு இரட்டிப்பாக மணி தந்துகிட்டே இருக்கும். அடுத்ததாக 3வது வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியில் பணம் சம்பாதிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ரீச் ஆக முடியாது. அதே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி சம்பாதிச்சுட்டு இருக்கீங்கன்னா கரெக்டான இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். அது மாதிரி மோர் பிளான்ஸு நிறைய க்ரியேட்டிவிட்டியாக பண்ணி உங்களால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு உங்களோட ஸ்கில்லை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற எஃபெக்டை போட்டு நீங்கள் அதுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி நீங்கள் உழைச்சிங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் முன்னேறலாம். ஆனால் இந்த இடத்துக்கு எல்லாராலும் வர முடியும், ஆனால் யாரும் வர்றதில்லை. ஏன்னா யாரும் அதை பற்றி யோசிக்கிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு யோசிக்க நேரம் இல்லையா? நான் சொல்கிற இந்த 3 வழியை ஃபாலோ பண்ணி போடுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு ரிச்சுக்கு அடைவீங்க. இது 100% ட்ரூ. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்டுகள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் நல்ல ஒரு தகவலுடன் உங்களுடன் இணைகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம், நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு பழமொழி தான் எனக்கு ஞாபகம் வருது. அதாவது பார்த்திங்கன்னா, மண்ணுலேயும் பொண்ணுலேயும் போட்டாக்கா என்றைக்கு இன்வெஸ்ட் பண்ணுற பணம் வேஸ்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது மாதிரி நிறைய தகவல்கள் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த நடுத்தர குடும்பத்தினர்கள் அனலைஸ் பண்ணி அவங்கெல்லாம் இதில் ஃபாலோ பண்ணி முன்னேறணுன்றதுக்காக தான் இந்த காணொலியை வெளியிட்டிருக்கேன். நன்றி.